ஜிம்பாப்வே வந்து ஒரு பெரிய ஒரு ரிடெம்ப்ஷன் மாரி இந்த வேர்ல்ட் கப்ல வந்து விளையாடி இருக்கிறாங்க. ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த அணி வந்தத? ஏன்னா, எனக்கு வந்து அவங்க டஃப் குடுப்பாங்கன்னு தோணுச்சு வந்து. ஆனா, இந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவ ஷாக் பண்ணுவாங்க. ஏன்னா 2007ல ஒன்ஸ் பார்த்தோம் வந்து, அவங்க தான் வந்து ஷாக் பண்ணி அவங்கள வந்து ஒரு டிஃபீட் பண்ணாங்க. அகைன் அவங்க பண்ணியிருக்காங்க பட்சத்தில வந்து அவங்களுக்கு வந்து சிக்கந்தர் ராசாவுக்கு வந்து ஒரு ஹட்ஸ் ஆஃப். அவங்க டீமுக்கு வந்து அந்த முஸ்ரபானியா இருக்கட்டும், பிளஸ் பிராட் ஈவன்ஸ் இவங்கலாம் நல்லா விக்கெட் பவுலிங் நல்லா பண்ணாங்க. சொல்லப்போனா வந்து ஒரு 4 ஓவர்ஸ் போட்டு ஒரு 17 ரன், 18 ரன் குடுத்துட்டு 3 விக்கெட், 4 விக்கெட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர்வா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் வந்து. ஜிம்பாப்வே பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க இந்த வேர்ல்ட் கப் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய செட்பேக்லேருந்து அடிச்சு புடிச்சு போராடி தான் வந்திருக்கிறாங்க. 2022 உலகக்கோப்பையில அவங்க விளையாண்டாங்க. ஆனா 2024 உலகக்கோப்பைக்கு அவங்களால தகுதி பெற முடியல. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அந்த பிராந்திய ரீதியா நடத்தப்பட்ட அந்த தகுதிச் சுற்றுகள்ல போட்டியிட்டு அதுல வென்று அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உலகக்கோப்பைக்கு அவங்க தகுதி பெற்றிருக்கிறாங்க. இப்போ சூப்பர் 8க்கும் அவங்க தகுதி பெற்றிருக்கிறதுனால அடுத்த உலகக்கோப்பைக்கு அவங்க நேரடியா தகுதி பெற்றுருவாங்க அப்படின்ற மாதிரியான விதிகள்லாம் இருக்கு. ஸோ ஒரு அணி வந்து ஒரு உலகக்கோப்பையை மிஸ் பண்ணுது அப்படின்றது அந்த நாட்டுக்கு, அந்த அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஸோ அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து ஜிம்பாப்வேவுடைய ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். நிச்சயமா இந்த சூப்பர் 8 சுற்றுலயும் அவங்க ஏதாவது ஒரு சில முக்கியமான அணிகளுக்கு அப்செட் குடுப்பாங்க அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சேப்பாக்ல நடக்கிற மேட்ச்ல அப்செட் குடுக்க மாட்டாங்க, குடுக்க கூடாது அப்படின்னு நம்ம விரும்புவோம். Cent Vehicle Loan Drive Your Dreams Home. Loan up to 2 crore rupees. Attractive interest rates. Repayment tenure up to 7 years. Quick and hassle-free processing.